ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சஞ்சூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட் பாலக்கீரை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி முத்தின தண்டெல்லாம் கட் எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா பிஞ்சாக இருக்கிறது அந்த தண்டோடு சேர்த்தியே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக இலையை தனியாக எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சதையும் இந்த கீரை எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம மூடி வைக்காதனால அப்படியே கலர் மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக வடித்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் உள்ளே ஊற்றி அரைச்சிக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக இருக்கணும். ஒரு கட்டு கீரையை நம்ம வேக வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு இதில் 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கிடச்சிருக்குதுங்க. ஸோ அந்த 1 கப்புக்கு நம்ம 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் வேணால் 1 கப்பு எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பத்தலைன்னா ஃபுல்லாக ஊற்றியும் நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும்னா எப்பவுமே மாவு ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. அதனால் நம்மளுக்கு இந்த பேஸ்ட் பத்தலை அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணியும் உள்ளே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோன்னு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அதுக்கு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதையும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, எதுவுமே கருகக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2ஐயும் போட்டு நல்லா வறுக்கலாம். அதாவது செவந்து வரணும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலமுட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எதையுமே கருக விடக்கூடாதுங்க. கருகுனா ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும். ஆனால் கருக விட வேண்டாம். நான் வந்து 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும், இன்னும் 1 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலமுத்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 கொத்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் நிறையா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ஊற்றலாம் நம்ம. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வந்து நம்ம நல்லா வெடிக்க விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெடிக்கலைன்னா முழுசாக நல்லாவே இருக்காது. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம வேணுன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். பட் நான் அதெல்லாம் போடலைங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதையும் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். நம்ம வந்து 2 டைப் ஆஃப் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஒன்று வந்து நார்மலாக செய்கிற சப்பாத்தி, இன்னொன்று லேயராக வர மாதிரி சப்பாத்தி. 2மே செஞ்சு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ சப்பாத்தியோட டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்லா லேசாக தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லேசாக தேய்ச்சிக்கணும். இன்னொன்று, தோசைக்கல் அடுப்பில் வைக்கும்போது நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி அதில் போடணும். அப்புறம் சப்பாத்தி மேலே தான் சப்பாத்தி வந்து நம்ம தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு 2 சைடும் திருப்பி போடணும். நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக வேக வச்சுட்டு அப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி போடக்கூடாது. சப்பாத்தி போட்டதையுமே திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் சப்பாத்தியை. அதுக்கப்புறமா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு மேலே எண்ணெய் தடவி இறக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இப்படி எண்ணெய் தடவிட்டு நம்ம எண்ணெய் தான் தடவணும் இல்லைங்க. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் தடவிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பட்டர் தடவி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் ஆஃப் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஆஸ் யூஸ்வல் வரமாவை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம்.
பாருங்கள், தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு, சப்பாத்தி வெந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 வெந்துடணும். அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மேலே தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை தடவணும். தோசைக்கல்லில் எப்போவுமே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா சப்பாத்தி போடக்கூடாது. அப்போ சப்பாத்தி வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வராமல் ரொட்டி மாதிரி வரும். அவ்வளோதான், சப்பாத்தி சுட்டாச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டான சப்பாத்தியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அடுத்து இந்த லேயர் மாதிரி செஞ்ச சப்பாத்தி பாருங்கள் இப்படி லேயராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சஞ்சூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.